அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். எங்களை மீறி தொடரா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பயத்திலையா இல்லை வீரத்திலையா ரெண்டில் ஏதோ ஒன்றுன்னு வச்சுக்கோமே. ஏன்னா அது டபுள் சைட்லேயும் கருத்துக்கள் வெளியாகுது இல்லையா. ஈரான் பயந்துட்டாங்க, பொதுமக்களை வச்சு பணைய வச்சு அவங்களுடைய பவர் பிளான்ட்டெல்லாம் காப்பாற்றிக்க பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு பக்கமும், இதோ அடித்தா எங்களையும் சேர்த்து அடிச்சுட்டு போ அப்படின்ற மாதிரி ஈரானிய சிங்கங்கள் களம் இறங்கிட்டு அப்படின்னு இன்னொரு பக்கமும். அப்போ ரெண்டு பக்கமும் ரெண்டு கருத்துக்கள் இருக்குது. இருந்தாலும் எது எப்படியோ பொதுமக்கள் அனைவரும், மாணவர்கள், பாடசாலை மாணவர்களாக இருக்கலாம், கல்லூரி மாணவர்களாக இருக்கலாம், வயதானவர்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், எல்லாருமே ஒன்று கூடி இருக்கிற இன்னும் கொஞ்ச நேரம்தான் எல்லா பவர் பிளான்ட், பாலம், அது இதுன்னு முக்கியமான இடங்கள் எதெல்லாம் அவர் டார்கெட் பண்ணாரோ அந்த இடத்துல எல்லாம் மொத்தமாக மக்கள் குவிஞ்சிட்டாங்க, காத்திருக்கிறாங்க. உங்களுடைய ஆபத்து வரும் வரைக்கும் ஒவ்வொரு பவர் பிளான்ட்டுக்கு முன்னாடியும் நாங்கள் காத்திருக்கிறோம் அப்படின்னு ஈரானிய மக்கள் காத்திருக்கிறாங்க. வந்தால் எங்களையும் சேர்த்து அழிச்சிட்டு போகட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு இதை முன் வச்சிருக்கிறாங்க. அதே போல் ஈரான் ரஷ்யாவின் கடைசி முடிவால் பஹ்ரைன் கவுன்சில், செக்யூரிட்டி கவுன்சில் எடுத்த ஒரு கடைசி முடிவால் இன்ஷா அல்லாஹ் குறிப்பாக நாளைய தினத்தில் இருந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அதே மாதிரி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் திறக்கிறதுக்கான வாய்ப்புகள் 99% நெருங்கி வந்திருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் பிரார்த்தனை பண்ணுங்கள், அப்படி ஒரு நிலைமை வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா, மூடிய பாலம் சவுதி அரேபியா பஹ்ரைனுக்காக அந்த ஒரு ரூமர் ஒன்று வந்துச்சு இல்லையா. அதாவது ஒரு கதை ஒன்று நான் சொல்கிறேன் தானே உங்களுக்கு, ஆரம்பத்தில் நான் சொல்லிட்டேன். இது கன்ஃபர்மேஷன் இல்லாத ஒரு கதையாகவே இருந்துச்சு அப்படின்னு. பாலத்தை மூடினதால் அந்த பயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் இப்போது மறுபடியும் ஓகே, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி பாலத்தை திருப்பியும் திறந்திருக்கிறாங்க அப்படின்ற செய்தியும் வெளியாகி இருக்குது. சந்தோஷம். அதே போல் மிக முக்கியமான இன்னொரு தகவல் என்னென்னா, 17 ட்ரோன்கள் மட்டும்தான் குவைத்துக்குள்ளே வந்திருக்குது அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. எந்த ஒரு பொருள் சேதமோ, உயிர் சேதமோ, உடைமை சேதமோ, அதே போல் காயங்களோ இல்லை அப்படின்றதும் கடந்த 24 மணித்தியாலத்தில் வந்த ட்ரோன்கள் மட்டும்தான், 17 ட்ரோன்கள் மட்டும்தான் மிசைல்கள் இந்த ஒரு இடங்கள்லையும் பதிவாகி இல்லை அப்படின்றதையும் குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது சம்மந்தமான வீடியோவும் நான் அட்டாச் பண்ணுறேன்னு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். சைனா ரஷ்யாவின் முடிவால் என்ன மாதிரியான மாற்றம் உருவாக போகுது, அவங்களுடைய வாக்களிப்பு எந்த அளவுக்கு பலனாக இருக்க போகுது, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை திறக்கிறதுக்கு பல நாடுகள் ஆதரவு அளிச்சிருக்கிறதால நாளைய தினம் எப்படியான நிலைமை உருவாகும், அதே போல் யுத்தம் எந்த லெவலில் கொண்டு போய் முடியும் அப்படின்றத விடியும் போது எப்படியுமே பார்க்கலாம். அதே போல் பொதுமக்கள் ஒன்று கூடி இருக்கிறதால எந்த ஒரு டிசிஷனையும் இப்போதைக்கு எடுக்க முடியாத நிலைமைக்கு ட்ரம்ப்பும் தள்ளப்படுறதால எப்படியுமே இது ஒரு சுமூகமான நிலைமையில் அடுத்த 12 மணி காலத்துக்குள்ளே கம்ப்ளீட் ஆகும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் பொறுத்திருந்து பார்க்கலாம். தயாராக இருங்க. பல செய்திகள் கிடைச்சிருக்குது. தொடர்ந்து ஒவ்வொரு செய்திகளாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு முடிந்த வரைக்கும் விடியும் வரைக்கும் பப்ளிஷ் பண்ணுறேன்.
نلتقي بكم في هذا الإيجاز في ظل الأوضاع الراهنة التي تتطلب أعلى درجات الجاهزية واليقظة، حيث تواصل أجهزة الدولة أداء مهامها بكفاءة عالية وعزيمة راسخة مدعومة بتنسيق مستمر واستعداد متكامل للتعامل مع مختلف المستجدات، بما يضمن الحفاظ على أمن الوطن وسلامة الجميع. وخلال 24 ساعة الماضية شهدت البلاد عدد من المستجدات، حيث باشرت فرقة تخلص من المتفجرات التعامل مع 59 بلاغ ناتج عن سقوط شظايا مرتبطة بعمليات الاعتراض الدفاعي، ليرتفع إجمالي البلاغات منذ بداية العدوان الآثم إلى 758 بلاغا. وننتقل الآن إلى عرض مرئي يبرز جانبا من الجهود الميدانية التي تبذلها فرقة تخلص من المتفجرات في التعامل مع البلاغات المرتبطة بسقوط الشظايا أو الأجسام المجهولة داخل أو خارج مناطق التهديد، بما يعكس مستوى الجاهزية والتنسيق العالي بين مختلف الجهات المعنية. نستعرض من خلال الإنجاز الإعلامي رقم 36 آخر التطورات والأحداث العملياتية خلال 24 ساعة الماضية، حيث رصدت القوات المسلحة عدد 17 طائرة مسيرة معادية داخل المجال الجوي الكويتي، وتم التعامل معها وفق الإجراءات المتبعة من دون أن يسفر عن ذلك أي أضرار مادية أو إصابات بشرية، ولله الحمد. كما قامت مجموعة التفتيش والتخلص من المتفجرات التابعة لهندسة القوى البرية بالتعامل مع عدد 15 بلاغ، وذلك وفق الإجراءات المعتمدة. وتؤكد القوات المسلحة استمرارها في أداء مهامها وواجباتها بكفاءة ويقظة في إطار من الجاهزية المستمرة والاستعداد الدائم، بما يعزز أمن الوطن ويحفظ سلامة المواطنين والمقيمين. ونسأل الله تعالى أن يديم على وطننا نعمة الأمن والأمان في ظل القيادة الحكيمة لسيدي حضرة صاحب السمو أمير البلاد القائد الأعلى للقوات المسلحة الشيخ مشعل الأحمد الجابر الصباح حفظه الله ورعاه، وسمو ولي عهده الأمين الشيخ صباح خالد الحمد الصباح حفظه الله. والسلام عليكم ورحمة الله وبركاته.